வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சாதிக்கலாம் வாங்க சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் வந்து எஸ்எஸ்பி உடைய 3வது பாகம், அதாவது சைக்காலஜி வாஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட், ஜிடிஓ வாஸ் த செகண்ட் பார்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ த தேர்ட் பார்ட். நான் நீங்கள் கேட்கலாம், இது என்ன 3 பார்ட் அப்படிங்கிறது. ஒரு ஆர்ம் ஃபோர்ஸ் செலெக்ஷனில் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூஸில் வந்து ஒரு பர்சனுடைய 3 ஆஸ்பெக்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் திங்கிங் எபிலிட்டி இன் பர்சனல் இன்டர்வியூ, doing ability, that is doing the work, action in GTO, and ability to speak in personal interview. So இந்த 3 ஆஸ்பெக்டை டெஸ்ட் பண்ணும்போது ability to speak is undoubtedly one of the most important characteristics of a leader. ஏன்னா if he is not able to speak, he cannot lead troops. இவரால் வந்து if he is not able to speak, he cannot lead. If he is not able to speak, he cannot lead and convince them and win the battle. ஸோ கண்டிப்பாக பேச்சு திறமைங்கிறது வந்து ஒருத்தருடைய உள் மனசை, ஆழ்ந்த மனசை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட உட்காந்து பேசும்பொழுது, 1-to-1 உட்காந்து பேசும்பொழுது அவருடைய இன்டர்னல் குவாலிட்டிஸ் எல்லாமே தெரிய வருங்க. ஸோ திஸ் டெஸ்ட் ஹேஸ் தி ஹையஸ்ட் வெயிட்டேஜ் பிகாஸ் ஜிடிஓவில் பர்சனல் இன்டர்வியூவில் இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து ஒரு குரூப்பில் எழுதுவீங்க. பட் இங்கே வந்து ஒரு ரியல் டைம் ஒரு சீனியர் ஆஃபீஸரோட உட்காந்து 40 to 45 minutes தனியாக உட்காந்து பேசணும், மெச்சூராக பேசணும். தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் டீல், ஐ வுட் சே, பிகாஸ் the amount of confidence you should have is something phenomenal. பிகாஸ் அவர் உட்காந்துருக்கும்போது he might ask you many kind of questions. அவர் என்னென்ன மாதிரி கொஷின் கேட்பார், எப்படி ஸ்கிமேட்டிக்காக கேட்பார் அப்படின்னு ஒரு அவுட்லைன் வேணால் தரலாம். பட் எவ்ரி இன்டர்வியூவர் இஸ் இண்டிபெண்ட் அண்ட் யூனிக். அவருடைய ஸ்டைலில் தான் அவர் கேட்பார். பட் definitely there is a standard, there is a set pattern, ஒரு அவுட்லைன் we do have. ஏன்னா பிகாஸ் we ask, நம்மளுடைய பசங்க போயிட்டு வருவாங்க, நான் போயிட்டு வரும்போது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வரும்போது, ஐ கீப் collating all the questions. அவர் என்ன கேட்டார், ஒன்று என்ன கேட்டார் சொல்லிவிட்டு ஐ ஹவ் கம்பைல்ட் அ லிஸ்ட் ஆஃப் questions, என்னையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டது. ஸோ தட் this might be of great help for you people seeing this video. So let's start with தி அவுட்லைன் ஆஃப் தி இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட்லி வந்து இன்டர்வியூ எப்போ வேணால் நடக்கலாங்க. செகண்ட் டேலேருந்து தேர்ட் டே 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் நடந்துடலாம். ஏன்னா 4th டேல உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் நடந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங் நடந்திருக்கும். செகண்ட் டே சைக்காலஜி முடிஞ்சிருக்கும். சைக்காலஜி முடிஞ்ச உடனே கூட சில பேருக்கு இன்டர்வியூ வரலாம். தேர்ட் டே ஜிடிஓ அப்பயும் இன்டர்வியூ வரலாம். அண்ட் தென் தேர்ட் டே ஜிடிஓ ஃபுல்லாக நடக்க முடியாது. ஸோ 4th டேவும் நடக்கலாம். ஸோ இட்ஸ் டோட்டலி 1+4, தட் இஸ் 5 days டோட்டலி. ஸோ இதில் வந்து சைக்காலஜி செகண்ட் டே ஆரம்பித்த எப்போ வேணாலும் வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் ஒரு கேண்டிடேட்டையும் 40-45 minutes இன்டர்வியூ பண்ணணுன்னா டோட்டல் ஆஃப் பேட்சில் வந்து 40-50 பேர் இருப்பாங்க. ஸோ 50 பேரையும் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு தில் ஸ்டார்ட் எனி டைம் ஆஸ் பாசிபிள். ஸோ அது முன்னாடி சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு, டோன்ட் வரி அபவுட் தேட். பட் லெட்ஸ் சி அபவுட் த ட்ரெஸ்ஸிங் டு த இன்டர்வியூ. நான் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஜிடிஓ டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இமிடியேட்டாக அங்கேருந்தே உங்களை டக்குன்னு கூப்பிட்ருவாங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஒயிட் டிஷர்ட், ஒயிட் ஷார்ட்ஸில், ஒயிட் ஷூஸில் தாராளமாக, அது வந்து அழுக்காக இருந்தால் கூட தாராளமாக போகலாங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க தான் உங்களை கால் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ரூமில் இருக்கும்போது உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ ட்ரெஸ் அப் இன் த ஃபார்மல் வே லைக் வி ஹவ் டோல்ட் இன் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் எஸ்எஸ்பி. தட் இஸ் லைட் ஷர்ட், அ டார்க் பேண்ட், பிளாக் ஷூஸ், பிளாக் சாக்ஸ் அண்ட் அ பிளாக் பெல்ட் அண்ட் அ cheerful smile. அதை மட்டும் மறக்காதீங்க. So now let's go on to the general pattern of எப்படி நடக்கும். Firstly, you don't go inside, you don't ask permission in the door. டைரெக்டாகவே ஒரு பெல் அடிப்பார். பெல்லை திறந்த உடனே குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன் சொல்லிவிட்டு யூ கேன் கோ இன்சைட். யூ நீட் நாட் நாக் த டோர் அண்ட் ஆஸ்க் ஃபார் பர்மிஷன். சார் மே ஐ கம் இன் சார்லாம் கேட்க தேவை கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் த டோர், குட் மார்னிங் சார் சொல்லிட்டு போகலாம். தெர் வில் பி a single chair and there will be a சைடில் ஒரு டேபிளில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சுருப்பாங்க. யூ நீட் நாட் வரி அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சுருந்தாங்கன்னா இஃப் யூ ஃபீல் லைக் thirsty தாராளமாக குடிங்களேன். அதை வந்து சில பேர் வந்து பீப்புள் ஆர் லைக் நிறையா வந்து ஆக்சுவலி லைக் நீங்கள் வந்து அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கக்கூடாது, குடித்தோன்னா நீங்கள் நர்வஸாக இருக்கீங்கிறது தெரிஞ்சிடும். தீஸ் ஆர் ஆல் லைக் நான்சென்ஸ் பீங் ஸ்ப்ரெட். there will be a glass of water. If at all you feel like nervous, you can definitely have it. But if you don't feel like having, if you are not thirsty, please don't have it. Simple as that. Let's come to the contact part. Now contactல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், பர்சனல் இன்டர்வியூக்கு முன்னாடி எப்படி பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் நேரம் எழுதணுங்கிறத தயவு செஞ்சு
இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை தயவுசெய்து பார்த்துருங்க. பார்த்து தனியாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எழுதிட்டு போங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஷினரை. பிகாஸ் அதில் நீங்கள் எது எழுதுறீங்களோ A to Z will only be asked in the personal interview. அதை தவிர கேட்க வேண்டிய கொஷின்ஸ் will be only 30%. பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஷினரில் தான் 70% கேட்க போகிறார் அவர். ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோவுக்கு போங்க அண்ட் see it how to write a personal information questionnaire. See that and then come to this interview. ஸோ ஸ்டார்டிங் ஐ அஸ்யூம் தட் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நான் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஷினர்லேருந்து ஃபர்ஸ்ட்லி வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ரேப்பிட் ஃபயர் கொடுப்பாருங்க. ரேப்பிட் ஃபயருங்கிறது வந்து நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்த ரேப்பிட் ஃபயர் கிடையாது. இட்ஸ் அ மெமரி பேஸ்ட் ரேப்பிட் ஃபயர்னு சொல்லலாம். நீங்கள் வேணால் அவர் சொல்லுவார், ஓகே XYZ, ஓகே ராம், ஓகே ஆர் மேபி John, starting from your childhood, take me through your childhood and your childhood school days, and then further you can switch over to your schooling and take me to entire through your schooling and your adulthood, and then afterwards take me to through your college days, whatever your achievements, and then further on you can also tell me about your parents and all your family members, as well as you can now tell me about the sports and games you have played, as well as you can tell me about the hobbies that you pursue. இப்படின்னு வாட்டர் ஸ்ட்ரெச்சாக ஒரு கம்ப்ளீட்டாக சொல்லிவிடுவாருங்க. ஸோ தயவு செஞ்சு மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதை. ஏன்னா அவர் என்ன சீக்வன்ஸில் சொல்லியிருக்காரோ அந்த சீக்வன்ஸில் நீங்கள் சொல்லணும். ஓகே தேர் மை பி ப்ளஸ் மைனஸ் ஏடா கூடமாக மேலே கீழே கொஞ்சம் போகலாம். பட் அவர் என்ன சீக்வன்ஸில் கேட்டிருக்காரோ மெஜாரிட்டிவ்லி அதே சீக்வன்ஸில் நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு வந்து முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுடைய ஸ்கூல் டேஸ், உங்களுடைய காலேஜ் டேஸ், உங்களுடைய ஒர்க் பிளேஸ், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் மாற போகிறது கிடையாது. ஸோ முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு போயிடுங்க அதை. நெக்ஸ்ட் வீக் கம் டு நெக்ஸ்ட் வில் பி ஜென்ரலி கேட்பார். ஓகே நான் தட்ஸ் ஃபைன். அதில் நீங்கள் சரியாக சொல்லணும்னா கொஞ்சம் அவரே எடுத்து கொடுப்பாரு. ஓகே ஐ ஆஸ்க்ட் யூ அபவுட் யுவர் ஹாபி, நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு எடுத்து கொடுப்பாரு. ஸோ அது அப்போ நீங்கள் தாராளமாக சொல்லலாம், பாடன் மீஸா ஐ லெட் இட் அவுட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், தப்பு கிடையாது. இட்ஸ் ஓகே, மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் வித் எவ்ரி ஒன். ஸோ பட் யூ ஷுட் கரெக்ட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் இஸ் அவர் கேட்பார், ஹூ ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரேங்க் தெம் அவுட் ஆஃப் 3 அப்படின்னு கேட்பார். ஸோ இஃப் சம்மன் இஸ் டெல்லிங் யூ டு ரேங்க் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 3, அதில் வந்து நீங்கள் யூ ஷுட் பி ரெடி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யார் 3 பேர், ஏன் 3 பேர், ஹூ த நம்பர் 1, ஹூ த நம்பர் 2, ஹூ த நம்பர் 3, அண்ட் ஏன் அவன் நம்பர் 1, ஏன் அவன் நம்பர் 3ன்னு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, ராம், சீதா அண்ட் ஜான் வேர் 3 பீப்புள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் வந்து ராம் இஸ் லைக் trustworthy and loyal, but Sita is like okay trustworthy but not so loyal, but John is like little bit of, he is very good person, good at heart, but little bit of habit of back bitching or little bit of gossip nature or little bit of not so trustworthy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 குவாலிட்டியை வச்சு மூணு பேரையும் நீங்கள் லைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் அவர் உங்களை கேட்பார், please do write it, whatever I am telling you now, please do write it in a jot it down in a paper because you're gonna forget it. So next is please do write down the questions and then நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூ கேன் ரைட் டவுன். இதுக்குண்டான ஆன்சர்ஸை நீங்கள் எழுதி யூ கேன் சென்ட் இட் டவுன் ஆர் மெயில் இட் டவுன் டு அஸ். வில் பி மோர் ஹாப்பி டு கரெக்ட் இட் டவுன் அண்ட் சென்ட் இட் டு யூ. நெக்ஸ்ட் இஸ் ஓகே who in your relatives are best and rank them and tell why அப்படின்னு கேட்பாரு. ஸோ you should tell them, like you should also tell him what is exactly எத்தனை பேர் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸில் யார் உங்களுக்கு பிடிக்கும், யார் உங்களுக்கு பிடிக்காது. யூ கேன் ஆல்சோ ரேங்க் 5. அதே மாதிரி ப்ளீஸ் டோன்ட் புட் ஆல் த நெகட்டிவிட்டிஸ் யூ ஹேவ். நிறைய பேர் உங்களை வந்து ஜெலசியாக இருந்திருப்பாங்க, நிறைய பேர் பொறாமப்பட்டிருப்பாங்க, நிறைய பேர் உங்களை வந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. ப்ளீஸ் டூ நாட் டெல் ஆல் தேட். அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ வரல. அவர் கேட்குற மெயின் எய்மே வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் அவங்களோட நெகட்டிவிட்டியை எப்படி டீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ டோன்ட் டெல் தம் தட் இவன் ஜெலசியாக இருந்தான், என்ன இவன் வந்து வயிறுவிவான், நான் முன்னேறினாலே இவனுக்கு பிடிக்காது அப்படின்னா டோன்ட் டெல் த ஃபேக்ட். just tell them ki okay that was their quality, how did you avoid him and then excel. அதை பற்றி சொல்லுங்கள். that's what he is more interested in. okay, let's go to the technical questions. If you are a technical person, kandipa technical question கேட்பாரு. but it is very very elementary technical question கேட்பாரு. like if I am say example a civil engineer, or say I am a BSc physics student or a chemistry student, kandipa basic ஒரு question கேட்பாருங்க. like okay
லைக் ஓகே ஆமாம், இந்த உலகத்தில் வந்து ஹூ இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படின்னு கேட்பாரு. ஸோ ஒரு உசைன் போல்ட் 9 செகண்ட்ஸில் ஓடுவார் ஒரு 100 மீட்டர்ஸ்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா சிம்பிளாக சொல்லுவார். ஓகே 100 மீட்டர்ஸ் 9 மீட்டர் பர் செகண்டில் ஓடினார் அப்படின்னா அவரோட ஸ்பீடு என்ன சிம்பிளாக கேட்பார். ஸோ நீங்கள் நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண அந்த 15/8 8/15 ஃபார்முலா நம்ம மிஸ்ஸெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் ப்ரஷ் இட் அப் அண்ட் தென் கோ. If you are a computer science student, சிம்பிளாக கேட்பார். ஓகே வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் .NET and Java. If you are a mechanical engineer, அவர் கேட்பார் what is the difference between a petrol engine and a diesel engine. If you are a civil engineer, he'll be asking you what is the difference between a cantilever beam and a simply supported beam. So there are n number of possibilities what he will ask, but it will be a very very basic question because he will not go into detail and he is neither interested in those details. Next is இவர் வந்து he might ask you about what is your workplace apathy. If you have worked somewhere else, he might be interested in your workplace experience. What did you do? He will ask you about your workplace experience. And also he is more interested in how did you deal your workplace crisis. அவர் கிரைசிஸை பற்றி கண்டிப்பாக கேட்பார். ஓகே உங்கள் ஆர்கனைசேஷனுக்கும் ஓகே நீ எங்கே வேலை செய்கிறீங்கன்னு கேட்பார். சே எக்ஸாம்பிள் ஐ ஒர்க் ஃபார் இன்ஃபோசிஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே இன்ஃபோசிஸ்லேயும் வந்து ஓகே இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து இன்ஃபோசிஸ்க்கு கீழே ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னு கேட்பார். தென் ஹீ மைட் ஆஸ்க் யூ ஓகே உங்கள் கம்பெனிக்கும் இன்ஃபோசிஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பார். அப்போது நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி மேலே இருக்கிற எல்லா மொத்த கோவத்தையும் அவர் மேலே இறக்கக்கூடாது. சார் இது இல்லை அது இல்லை அப்படி சொல்லிட்டு. பட் உங்கள் கம்பெனியில் என்ன இல்லையோ அதை வச்சுட்டு நீங்கள் எப்படி இன்ஃபோசிஸ் லெவலுக்கு ரேஞ்ச் பண்ணுறீங்க ரேங்க் பண்ணுறீங்கிறத பெருமையாக அவர்கிட்ட சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் விளையாடலைன்னா தயவுசெய்து சின்ன வயசில் நீங்கள் ஏதாவது விளையாடிருப்பீங்க. Please do practice it and go. If you are not into sports and games, tell athletics. If you are not into sports and games, please have a marathon interest. If you're not into sports and games, please develop a habit, because if you are coming into armed forces for army, navy, air force, you need to have a game. Games are the reflection of leaders. Games la dhaan leadership qualities veliye varum. Leadership qualities ரெண்டே விஷயத்துல தான் வெளியே வரும். ஒன்று it should be war, otherwise it should be games. கேம்ஸில் தாங்க அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அண்ட் கில்லிங் ஸ்பிரிட் வெளியே வரும். ஸோ டெஃபினெட்லி தே வில் லுக் அவுட் ஃபார் யூ. உங்களுடைய டீம் ஸ்கில்ஸ் உங்கள் கேம்ஸில் எப்படி இருந்திருக்குன்னு. ஸோ இஃப் யூ ஆர் ப்ரவுட் ஆஃப் எனி குட் கேம்ஸ், டூ டெல் ஹிம் ஹவு டிட் யூ பிளே இட் அண்ட் வாட் லெவல் யூ ஆர் பிளேட். அது ரொம்ப பெருமை கொடுக்கும். இஃப் யூ ஆர் நாட் பிளேட் எனி திங், டூ டெவலப் அ ஸ்போர்ட் பிஃபோர் கோயிங் டு SSB இன்டர்வியூ. டோன்ட் டெல் ஹிம் தட் ஐ டோன்ட் பிளே எனி ஸ்போர்ட் அண்ட் ஐ டோ நாட் லைக் எனி ஸ்போர்ட்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க. ஓகே இஃப் அட் ஆல் நீங்கள் எதுவும் விளையாடலைன்னா கூட அட்லீஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்போர்ட்ஸில் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு போங்க. அட்லீஸ்ட் யூ கேன் சே எஸ் ஐ ஆம் நாட் அ ஃபுட்பால் பிளேயர் பட் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக கண்டிப்பாக அவர் ஃபுட்பாலில் இருக்கிற கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பார். ஃபீல்டை பற்றி, யார் இம்பார்ட்டன்ட் டீம்ஸ், எவ்வளோ கிக், என்ன கிக், டைமிங் என்ன, டியூரேஷன் என்ன, எல்லாமே கேட்பார். தயவுசெய்து ஃபுட்பாலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகே கம்மிங் டு தி ஹாபி பார்ட். பாதி பேருக்கு வந்து ஹாபினா என்ன, கேம்ஸ்னா என்ன, ஸ்போர்ட்ஸ்னா என்னென்னு தெரியறது கிடையாது. அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹாபிங்கிறது வந்து எந்த விதமான காம்படிஷனும் இல்லாமல் ஜாலியாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது தாங்க ஹாபி. ரீடிங் புக்கு படிக்கலாம். சில பேருக்கு வந்து கார்டனிங் பண்ணுறோன்னு இருக்கும். சில பேருக்கு வந்து மெயின் அவங்க லீவுக்கு போனாங்கன்னா வயலில் வேலை பார்க்கணும், அவங்களுடைய ஃபாதர் மதருடைய வயலில் வேலை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஜாலியாக வெளியே போகிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். சில பேருக்கு ஒரு பேக் பேக்கை மாட்டிக்கிட்டு அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து ஒரு காட்டில் போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். அங்கே போயிட்டு கேம்பிங் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்து விறகுலாம் மூட்டி சாப்பாடு செஞ்சு ஒரு பார்ட்டி பண்ணுவோம் நம்ம பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஸோ தீஸ் ஆல் ஆர் ஹாபீஸ். நம்ம சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிற ஹாபீஸ். யூ ஷுட் டெவலப் இட். முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க அதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. Do not tell that I listen to music. நீங்கள் வாட்சிங் டிவின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. Everyone watches TV, but don't tell this as a hobby. It's a pathetic hobby if you tell that. You will feel so pathetic. சொல்லாதீங்க. Watching TV, listening to music. Okay, listening to music na என்ன music? He is more interested in your knowledge of music. Who is A.R. Rahman? How much is என்ன மாதிரி music? Egyptian music, American music, what kind of music? Basically நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுலேருந்து தான் நெக்ஸ்ட் கொஷின் வரும். So whatever you are going to speak, please be thorough on what you are going to speak. ஹாபியை பற்றி சொல்கிறீங்கன்னா புக் படிச்சிங்கன்னா என்ன புக் படிச்சிருக்கீங்கிறது எழுதுங்க. முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க. ஆத்தரை பற்றி கேட்பார். அதர்வைஸ் டோன்ட் டெல் ஹிம். இஃப் யூ ஆர் ரீடிங் நியூஸ் பேப்பர் யூ ஆர் கான். பிகாஸ் நியூஸ் பேப்பர் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பார். யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் கரண்ட் அஃபேர்ஸ் இன் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் நியூஸ் பேப்பர். ஐ வில் கம் டு தட் பார்ட் இன் லேட்டர் பார்ட், எப்படி நியூஸ் பேப்பரில் இருக்கிறத ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. ஸோ if you're going to tell something of your hobby, please do be thorough on your hobby part.
நெக்ஸ்ட் we go for the ஃபேவரட் டீச்சர். எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க, பேட் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக கேட்பார், இன் யோர் ஸ்கூல் அண்ட் யோர் காலேஜ் ஹூ வாஸ் யோர் பேட் டீச்சர், ஹூ வாஸ் யோர் பெஸ்ட் டீச்சர், ஹூ வாஸ் யோர் வேர்ஸ்ட் டீச்சர்னு கேட்பார். ஸோ வேர்ஸ்ட் டீச்சர்னு சொல்லும்போது அவங்க மேலே இருக்கிற மொத்த கோவத்தையும் இறக்கிடாதீங்க. வேர்ஸ்ட் டீச்சருங்கிற போது யூ கேன் டெல் தெம், எஸ் ஐ பெஸ்ட் திஸ் மேக்ஸ் டீச்சர், மை மேக்ஸ் டீச்சர் வாஸ் த பெஸ்ட் டீச்சர் பிகாஸ் 1000 வாட்டி கேட்டாலும் அவங்க எனக்கு சொல்லி தருவாங்க. பட் மை சயின்ஸ் டீச்சர் வாஸ் த வேர்ஸ்ட் டீச்சர் பிகாஸ் அவங்க ஒரு வாட்டி சொன்னதுக்கப்புறமா வந்து எரிஞ்சு விழுவாங்க. அப்போ கண்டிப்பாக கேட்பார் அவர். ஓகே, அவங்க எரிஞ்சு விழும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிம்பிள், அவங்க எரிஞ்சு விழுந்தோம்னு அமைதியாக இருந்துட்டு வீட்டில் வந்துட்டு யூடியூப்பில் படிச்சுப்பாங்க அப்படின்னு கிளவராக பதில் சொல்லணும். சரிங்களா? தட் இஸ் தி டெக்னிக் ஆஃப் ஹேண்ட்லிங் தி நெகட்டிவ் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஓகே, ஒரு அன்யூஷுவலான ஒரு சம்டைம்ஸ் வந்து அவர் வந்து உங்கள்கிட்ட விளையாடுறதுக்கு ஒரு லைட்டர் மூடில் இருப்பார், இல்லைனா வந்து சம்டைம்ஸ் வந்து உருன்னு இருப்பார். அவருக்கும் வந்து இன்டர்வியூ எடுத்து பைத்தியம் முடிச்சு போயிருக்குங்க. அதனால வந்து சில டைம் ஜாலி மூடில் இருப்பார், சில டைம் உருன்னு இருப்பார், ரொம்ப சேடாக, ரொம்பவும் வந்து ஆங்கிரியாக இருப்பார், கோவமாக இருப்பார். அதுக்கு வந்து அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து சில் அவுட்டாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, கூலாக இருங்க. அண்ட் அவர் என்ன கேட்குறாரோ அதை ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல் மட்டும் மறக்காதீங்க. பிகாஸ் ஸ்மைல் இஸ் அ சைக்கலாஜிக்கல் வெப்பன், not for the others but for yourself. because நீங்கள் ஸ்மைல் பண்ணிங்கன்னா your mind will be cool and your thoughts will flow. நீங்கள் வந்து அவர் உருன்னு இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மூஞ்ச உருன்னு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாட்ஸ் வெளியே ஃப்ளோ ஆகாது, அது அரெஸ்ட் ஆகிடும். ஓகே, now we go for an unusual question. sometimes வந்து சில இன்டர்வியூவில் there is a chances even with me for that case, do you watch porn ன்னு கேட்பாரு. ஓகே, porn is not a bad thing. Everyone watches porn, and everyone in the college life or in one point of time in their life they do watch porn. So if you are watching porn, do tell it, yes I do watch porn. If you don't watch porn, no I don't have any interest in porn. Simple. Do not get fuss about it. இது ஒரு பெரிய வந்து $1 million question கிடையாது. because everyone is like fussed about this. Okay, do you watch porn? Yeah I do watch porn but I'm not so much interested in it ன்னு சொல்லிடுங்க. or if you're not interested, no I don't feel like watching porn. சிம்பிளா ஒரு லைன்ல முடிச்சிருங்க. then next is, now comes the tricky part. if you're a girl, he'll ask you, okay, how many boyfriends you have, or do you have a boyfriend? if you're a boy, he'll definitely ask you like, okay, do you have girlfriend or do you have girlfriends? so he means to understand how are you handling your relationship. போயிட்டு ஏகடா கூடமா எக்குத்தப்பா எதுவும் சொல்லாதீங்க. if you're really having a girlfriend, do have it. if you're not having a girlfriend, then அவர் கண்டிப்பாக கேட்பார், why are you not having a girlfriend? இது மூணுத்துக்குமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், if you're having a girlfriend, definitely tell that yes I do have a girlfriend, we do are committed to each other, and we do intend to, we do intend to each other, we do like each other, but we didn't get that kind of a committed thing அப்படின்னு சொல்லுங்க. or else, do you intend to marry ன்னு கேட்பார். yes I do intend to marry after settling down, and she do intend to marry after settling down ன்னு சொல்லுங்க. ஓகே, do you have okay, and then தேவையில்லாமல் பிரேக்கப் ஸ்டோரிலாம் போடாதீங்க. அவர் இன்னும் டெப்த்தில் போவார். I did have a breakup. ஓகே, ஏன் பிரேக்கப் ஆச்சு, எதனால் பிரேக்கப் ஆச்சு, அதில் தேவையில்லாமல் உங்களுடைய நெகட்டிவ் பார்ட் அதில் வரும். if you are so confident about telling about breakup, please do tell. ஏன்னா வந்து பிரேக்கப்பில் வந்து என்ன ஆச்சு, ஏன் நீங்கள் வேறு ஸ்டேஷனுக்கு போனீங்க, நீங்கள் வந்து வேறு இடத்துல இருந்தீங்க, அவங்க வேறு இடத்துல இருந்தாங்க, அதனால் ஒத்து வரல, இதெல்லாம் சொன்னீங்கன்னா, ஏன் உங்களால் மேக்கப் பண்ண முடியல அந்த ரிலேஷன்ஷிப்பை, ஏன் உங்களால் பில்ட் பண்ண முடியல, ஏன் ரீபில்ட் பண்ண முடியல, அப்போது இப்படி தான் விட்டுட்டு ஓடிடுவீங்களா? அன்வான்ட் கொஷின்ஸ் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ கிளவராக tell something which can cut the situation, cut the topic off. next is கரண்ட் அஃபேர்ஸ் தயவுசெய்து படிச்சுட்டு போங்க. ஓகே, நவ் எவ்ரி ஒன் ஆஸ்க் மீ, எல்லோரும் எனக்கு கேட்குறாங்க எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், எந்த புக் படிக்கணும், மலையாள மனோரமா படிக்கணுமா, இல்லை வந்து வாட் டு ஐ டூ? ஜஸ்ட் டூ இட் சிம்பிள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் டூ ஸ்டடி நியூஸ் பேப்பர், அவுட்லைன் படிங்க. இட் இஸ் லைக் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன டெப்த்தில் போகணுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூ ஷுட் நோ ஹூ இஸ் டொனால்ட் ட்ரம்ப், அண்ட் யூ ஷுட் நோ ஹூ த பிரசிடென்டல் கேண்டிடேட்ஸ் நெக்ஸ்ட் வர போகிறவங்க. யூ ஷுட் நோ வாட் ஹீ இஸ் டூயிங் ஆன் அதர் கண்ட்ரீஸ். எண்ணி பார்த்தீங்கன்னா ஈராக்கில் போவார், ஆப்கானிஸ்தான் போவார், ஈரானில் போவார், சைனாக்கு போவார், ஆர் எல்ஸ் ஹி மைட் கிவ் சம்திங் டு சவுத் கொரியா. ஸோ இது எல்லாமே ஒரு அவுட்லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நோட் புக்கில் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பேஜ் வச்சுக்கோங்க. அண்ட் தேர் ஷுட் பி ஒன்லைனர் மாதிரி ஒரு கேஷுவலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி டிஸ்கஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அதில் எழுதி வச்சுக்கோங்க.
டோன்ட் கோ இன்டு டூ மச் ஆஃப் டீட்டெயில். இந்த ஈரான், இரான் $45,000 பில்லியன் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பில்லியன் டாலர் கொடுத்தாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. Just you should know that which country is in relation with which country, அந்த கண்ட்ரியில் what is the implication to India, அதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். Like US is giving his weapons to Pakistan, so Pakistan and US க்கும் good relationship. So what happens then to India, you should be able to tell him. ஓகே, இது வந்து வேர்ல்ட் அஃபேர் ஆச்சு. இந்தியன் அஃபேரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன யோஜனா இருக்குங்க, குட்டி குட்டி யோஜனா இருக்குது. ஓகே, லைக் எல்பிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்பிஜி ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வல் யோஜனா. ரோடு போகணுன்னா மன்ரேகா. அண்ட் தென் கரெக்ஷன், நம்ம வில்லேஜில் ஒர்க் பண்ணோம்னா மன்ரேகா. அண்ட் தென் சின்ன இந்த மாதிரி இன்டர்நெட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் இந்தியா. ஒன்லைனரில் சிம்பிளில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கதையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் எக்ஸாக்ட்லி, ஜஸ்ட் வெயிட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தாச்சு. தென் இஸ் ஃபார் தி பேசிக் கேபினெட் மினிஸ்டர்ஸ் யார், எத்தனை ஸ்டேட் இருக்குது மொத்தம் இந்தியாவில், அந்த ஸ்டேட்டுடைய பேர் என்ன, அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் யார், ஒரு ஓவரால் தெரிஞ்சுக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க முக்கியமான ஸ்டேட்டோட நியூஸ் எதாவது வந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டோட நியூஸ் அலாங் வித் அவங்களுடைய சீஃப் மினிஸ்டருடைய பேரை எழுதி ஒரு நோட் புக்கில், சின்ன ஒரு ஹேண்ட் புக்கில் வச்சுக்கோங்க. ஓகே, பேசிக்கலி இது வந்து டோட்டலாக இது வந்து அவுட்லைன் முடிஞ்சிச்சுங்க. இப்போது வரப்போகிற கொஷின்ஸ் தான் அல்டிமேட்லி வில் டிசைட் யூ நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்களா இல்லையான்ட்டு. அதில் வரப்போகிற அந்த கொஷின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷனில் நம்பர் 1 கொஷனாக இருக்கிறது, why do you want to join the army, navy or air force. இந்த கொஷனுக்கு வந்து இந்த கொஷனுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லலைன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய செலெக்ஷன் ரிஸ்க்கு தான். ஸோ நீங்கள் என்ன கேட்கலாம், அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்சிக்வெண்ட்லி நீங்கள் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லி வந்து யூ ஷுட் சே, I respect the forces. I have so much of respect to join the forces, which has led me to come to SSB interview, and I have the respect for the uniform, which makes me to join in the defense forces. நீங்கள் சொல்லலாம். And okay, so what is next அவர் கேட்பார். ஓகே, அண்ட் தயவு செஞ்சு வந்து நான் வந்து நாட்டுக்கு சேவை பண்ணணும், நாட்டுக்கு வந்து ஐ வாண்ட் டு சர்வீஸ் டு த நேஷன் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. அவர் அப்புறம் இம்மீடியட்டாக கேட்பார். அப்போது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுற கண்டக்டர் அண்ட் டிரைவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு நாட்டுக்கு சேவை பண்ணலையான்னு இம்மீடியட்டாக கேட்பார். ஸோ டு நாட் டெல் திஸ், உங்களுடைய வந்து நாட்டுக்கு சேவை பண்ணுறதுக்கு இங்கே வரீங்கன்ட்டு. எல்லாருமே நாட்டுக்கு சேவை பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் ஐடி ப்ரொஃபஷனல் இஸ் டூயிங் எ சர்வீஸ் ஃபார் த நேஷன். ஸோ நெக்ஸ்ட் கேட்பார், ஓகே யூனிஃபார்ம் அப்படி போடணுன்னு தான் இருந்தேன்னா ஒய் நாட் ஐபிஎஸ், இல்லை ஒய் நாட் சிஆர்பிஎஃப், ஆர் ஒய் நாட் சிஐபிஎஃப், ஆர் ஒய் நாட் சிஐஎஸ்எஃப் அப்படின்னு கேட்பார். அதுக்கு நீங்கள் சொல்லணும், தி police forces deals with the internal threat of the country. The foreign, that is IFS, Indian Foreign Service, deals with the foreign affairs of the country. But it is the defense forces are the only forces in the world which deals with both internal and external conflict ன்னு நீங்கள் சொல்லணும். மேலும் ஆட் பண்ணோன்னா, it is this forces since time immemorial, எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம், the integrity of the country is guarded by the defense forces. So it is a prestige and it is a honor to serve in such a forces அப்படின்னு நீங்கள் எழுதலாம். and it requires அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், and it requires tremendous presence of mind and sensibility to serve in the defense forcesன்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கேட்பார். ஓகே, எக்ஸாம்பிள் அவர் உங்களை மறக்கணும்னு நினச்சாருன்னா கேட்பார். நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், நீங்கள் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்க்கலாம். லைக் கேட்பார், வை யூ ஹவ் கம் ஃபார் ஆர்மி அண்ட் நாட் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி அப்படின்னு கேட்பார். அப்போ நீங்கள் சொல்லலாம், இட் இஸ் ஆர்மி இஸ் த ஒன்லி ஃபோர்ஸ் விச் சீஸ் த எனிமி ஐபால் டு ஐபால். ஆர்மி இஸ் த ஒன்லி ஃபோர்ஸ் விச் கேப்சர்ஸ் த enemy post on ground, which the other forces cannot do. And
It needs tremendous presence of mind to be and serve in the army. ஓகே, இதே நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் இன்டர்வியூ போனீங்கன்னா அங்கே இந்த கேள்வி கேட்பார். அதுக்கு நீங்கள் வேணால் சொல்லலாம், இட் இஸ் தி ஏர் சப்போர்ட் விச் டிசைட்ஸ் தி பேட்டில். எந்த ஒரு வாராக இருந்தாலும் இட் இஸ் தி ஏர் சப்போர்ட் விச் வில் சேஞ்ச் த பேட்டில். ஏர் சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் பேட்டில் வின் பண்ணவே முடியாது. அண்ட் இட் நீட்ஸ் ட்ரெமெண்டஸ் வில் பவர் அண்ட் குவிக் திங்கிங் டு சர்வ், குவிக் அண்ட் ஃபாஸ்ட் காமன் சென்ஸ் டு சர்வ் இன் தி ஏர்ஃபோர்ஸ் நீங்கள் சொல்லலாம். ஓகே, if he asks the same question for Navy, நீங்கள் Navy சொல்லலாம், Navy is the only force which Navy has a sailor on himself or a unit on a ship in itself can deal a crisis on its own. There is no one externally who is going to come to help solve a crisis in a navy, in a naval ship. So it is the sailors, the officers, the staff or the crew are the only one who troubleshoot it, and they need tremendous presence of mind and tremendous willpower to serve in an Indian naval ship. This is a respect I have for them, and that's why I want to join the Navy in Solla. Same goes for Coast Guard. If you are going for Coast Guard, tell them why do you want to join the Coast Guard. It's like கோஸ்ட் கார்டை பற்றி சொல்லணும்னா நீங்கள் வந்து யூ கேன் டெல் அபவுட் தி கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா. அரௌண்ட் 3000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் கோஸ்ட் லைனை வந்து கார்ட் பண்ணுறது நேவியால் முடியாது, அது கோஸ்ட் கார்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு கோஸ்ட் கார்டுக்கும் நீங்கள் சொல்லிக்கலாம். Now there is one important question which you all should be prepared for. What if you don't get selected for the army அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாரு. or army or air force or navy or air force. So you should be very clear in life and not desperate. ஐயோ எனக்கு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் சேரலைன்னா என் வாழ்க்கையே இல்லைங்க, என் வாழ்க்கையுடைய அர்த்தமே கிடையாதுங்க அப்படின்னு do not show yourself டெஸ்பரேட்டாக தயவு செஞ்சு காமிக்காதீங்க. யூ ஜஸ்ட் சே தட் நான் ஏற்கனவே ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கேன் சார், அண்ட் இந்த ஃபோர்ஸஸ் மேலே இருக்கிற மரியாதைக்காக மட்டும்தான் நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்திருக்கேன்னு அந்த ஒரு கெத்தில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். வேலை இல்லை, வெளியே வேலை கிடைக்கலங்கிறதுக்காக ஆர்மிக்கு அட்டன் பண்ண வந்தேன், நல்ல வேலை, நல்ல பைசா, நல்ல அட்வென்ச்சரை பார்க்கலாம், இந்த மாதிரி தயவுசெய்து சொல்லி மாட்டிக்காதீங்க. அவர் ஏடா கூடமா அப்புறம் உங்களுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவார். நவ் கம்மிங் பேக் டு த கொஷின், what will you do that you never join army navy air forceன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அந்த டெல் தெம் தட் ஆர்மி நேவி ஏர் ஃபோர்ஸ் கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன். இஃப் அட் ஆல் நான் கொடுக்க முடியல நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக வந்து ஐ வில் கீப் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்டிங் ஆன் மை செல்ஃப் அண்ட் ஐ வில் கிளியர் இட் ஒன் டே அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஓகே, திரும்பவும் அவர் கவுண்டர் பண்ணுவார், இல்லை அப்போவும் உன்னால் பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணுவேன்? ஐ வில் கண்டினியூ டூயிங் மை ஸ்டடீஸ், ஐ வில் எக்ஸல் இன் மை கம்பெனி அண்ட் ஐ வில் பிகம் த CEO ஆஃப் மை கம்பெனி அண்ட் கீப் ட்ரைங் ஃபார் டெரிட்டோரியல் ஆர்மின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். தென் அவர் கேட்பார், ஓகே சே எக்ஸாம்பிள் இது வந்து திஸ் இஸ் டன் நவ் கேட்பார், எல்லாமே ஓகேப்பா, கிவ் மீ 3 ரீசன்ஸ் நான் ஒன்றை ஏன் செலக்ட் பண்ணணும். இந்த கொஷனை தயவு செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக அவர் கேட்பார். அவர் கேட்கலனாலும் பரவாயில்ல, பட் கேட்கும்பொழுது இது தாங்க உங்களுடைய ட்ரம்ப் கார்டு. மகேந்திர சிங் தோனியோட ஃபினிஷிங் ஷாட்டுன்னு அதை நம்ம எல்லாரும் பார்த்து பழகியிருக்கோம். அந்த ஃபினிஷிங் சிக்ஸர் தாங்க இந்த கொஷன். இந்த கொஷனுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஆன்சர் தான் அந்த ஃபினிஷிங் சிக்ஸர். தயவு செஞ்சு போல்ட் ஆகிடாதீங்க. ஓகே, why should I recommend youன்னு கேட்டார்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லணும் உங்களுடைய வாட் ஆர் யூ டூயிங் அட் யுவர் கம்பெனி, வாட் ஆர் யூ டூயிங் அட் யுவர் காலேஜ், அதை தயவு செஞ்சு இங்கிலீஷில் மாடிஃபை பண்ணி சொல்லுங்கள். லைக் சார், பீயிங் அ டெக்னிக்கல் பர்சன், டெக்னிக்கல் ஆப்ளிக் நீங்கள் என்ன டிகிரியோ அதை ஏற்ற மாதிரி சொல்லிக்கோங்க. பீயிங் அ டெக்னிக்கல் ஆப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சன், ஐ கேன் என்ஷூர் தி man and machine, I can ensure the synergy between man and machine, and I can assure a foolproof, I can assure their running as a foolproof unit. Second is, I believe that I can train my subordinates. I can train subordinates nu solla vendam, I can train the people entrusted to me or the people under my command.
I'll ensure that training is of highest standard, which you are obviously doing in a corporate company also. Corporate company ஆகட்டும் இல்லை any place ஆகட்டும், just tell this to him. That point number 2 is, second reason you should select me is, I will ensure that the training is of highest standard to the people under my command or the people entrusted to me. Third thing is, I will do my duty better than anyone else. இப்படின்னு இந்த 3 காரணத்தை நீங்கள் சொல்லலாம். இது தாங்க சிக்ஸர் ஷாட் தோனியோடது. த சேம் திங் வில் ஹேப்பன். இதுக்கு முன்னாடி அவர் கேட்கலாம், மேபி டெல் மீ 3 of your negatives, 3 of your positives-னு. ஸோ பாசிட்டிவ்ஸ் என்னென்னா போல்ட்னஸ், சியர்ஃபுல்னஸ் அண்ட் அட்வென்ச்சர் லவ்விங்னு சொல்லிக்கோங்க. பட் நெகட்டிவ்னு வரும்போது ப்ளீஸ் டெல் சம் நெகட்டிவ் விச் இஸ் ட்ரெயினபிள். ஆர்ம் ஃபோர்ஸஸில் ஒன்லி ட்ரெயினபிள் நெகட்டிவ்ஸ் ஆர் அக்செப்டட். ஜெலசி, என்விஎஸ் இதெல்லாம் வந்து செல்லாது. ஸோ ட்ரெயினபிள் நெகட்டிவிட்டி, அதாவது சியர்ஃபுல், அதாவது லேசினஸ், பிட் கேர்லெஸ், லிட்டில் பிட் ஆஃப் ஆர்கனைசிங், little bit of carelessness, little bit of laziness and maybe a shabby handwriting, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி நெகட்டிவை நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம். This set of questions is not available anywhere and it is all me and my friends. நாங்கள் இதை வந்து we have collated it and put to you as a collective thing so that நீங்கள் இதை தயவு செஞ்சு பார்த்து நோட்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மகப் வேணாலும் மகப் பண்ணிக்கோங்க. பட் அங்கே போகும்போது அதை மகப் பண்ண மாதிரி 1-2 2-4ன்னு மகப் பண்ண மாதிரி சொல்லாதீங்க. Tell it in a very freely and a natural way. And last but not the least, 40 நிமிஷமும் you should not stop smiling. ஸ்மைல் பண்ணுறத நிறுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரெயின் வேலை செய்யாது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் and do drop your comments. இது நான் கவர் பண்ணது இட்ஸ் அன் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ். பட் உங்களுடைய எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் யூ ஃபீல் தட் என்ன இந்த கொஷின் கேட்டு கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ளீஸ் ட்ராப் தோஸ் கொஷின்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன். வி வுட் லவ் டு ரிப்ளை ஃபார் தேட். If you are not subscribed to this channel, please do subscribe because this channel is for you. Thank you and Jai Hind.